ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போடணும். இப்போ வந்து நம்ம காயெலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ், குடமிளகாய், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, பாதி நல்லா வெந்தால் போதும். இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 4 முட்டை உடச்சி ஊற்றுறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அந்த முட்டையில் பிடிக்கிற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டையோட காய் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். இப்போ வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.